இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமேயானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்த அருளிய கர்த்தனை கொண்டாடுவே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுத பாடல் புஸ்தகத்திலே 1060வது பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே என்கிறதான பாடல் அனைவருக்கும் தெரிந்ததான பழைய பாடல். அக்கரங்களை அடித்து பாடி நம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலமதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதற்கான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம் குடும்பமாய் சபையாய் ஆராதிக்கும்படியாய் கிருபையாய் கர்த்தர் நாளை கூட நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் முழு பலத்தோடு தேவ சமூகத்திலே பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்திலே 48வது பாடல், மலையாள பாடல் புஸ்தகத்திலே, இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவான், மத்திய வானில் வெளிப்படுவான், காலம் வசன்னமாய் பிரியரே ஒருங்கா விசுத்தியோடு என்கிறதான பாடலை பாடி நாம் சோத்திரம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வது சரணங்கள் வரும் பொழுது நாம் சபையால் முழங்கால் படிட்டு பாடி நம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். காலம் வசனமாய் பிரியரே ஒருங்கா விசுத்தியோடே, காலம் வசனமாய் பிரியரே ஒருங்கா விசுத்தியோடே, தடுத்தடு உயிர்க்கும் விசுத்தரெல்லாம் பாகலநாதம் கேட்டிடும்போல், தடுத்தடு உயிர்க்கும் விசுத்தரெல்லாம் பாகலநாதம் கேட்டிடும்போல், பாரில் பாக்கிடும் நாம் அந்நாளில் ரூபாகரம் சாதித்தே, தேவன்
ஒரு நாள் விசுத்தியோடே யுத்தங்களும் சாபமும் பூகம்பமே அடிக்கடி உணர்ந்திடும் போது யுத்தங்களும் சாபமும் பூகம்பமே அடிக்கடி உணர்ந்திடும் போது சாந்த சுவரால் காலமாய் ரூபாந்தரம் பிராபித்தே சாந்த சுவரால் காலமாய் ரூபாந்தரம் பிராபித்தே
இயேசுவின் நாமம் விடுதலை நாமம் வினையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் விடுதலை நாமம் வினையில்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் விடுதலை நாமம் வினையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் விடுதலை நாமம் வினையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த சாப பிசாசை துரத்திடும் நாமம் அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை கம்பீரத்தோடு அதுக்கதற்கு என் தேவன் கிருபை செய்தல்லபடியாய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா யோபுடைய முன்னிலைமை பார்க்க பின்னிலைமையே அப்பா ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே. பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக. நன்மையினாலே தேவன் நிரப்பணுமே நன்மையினால் நிரப்பணுமே நன்மையினால் நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா தகப்பனே. தானியேலுடைய கர்த்தாவே காரியம் ஜெயமாய் இருந்தது போல தகப்பனே எங்கள் பிள்ளையோட குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே அப்பா ஜெயமாய் நீ மாற்றும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா பிள்ளையோட நன்மைகளுக்கு விரோதமாய் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சாத்தான அதிகாரங்களை தேவனீர் அப்புறப்படுத்தி போடணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் தகப்பனே. செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா மீதியானவர்கள் தகப்பனே எங்கள் குடும்பங்களே கர்த்தாவே கொள்ளையிட்டு போகாதபடி தகப்பனே நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்வீராகப்பா. நீர் எங்களுக்காய் யுத்தம் செய்வீராக தெய்வமே. அப்பா எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே எங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் படிப்போ கர்த்தாவே பணமோ அந்தஸ்தோ அல்லப்பா. எங்களை ஜீவ பலியாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆபிரகாமோடு இருந்த தேவ நீர் அல்லவோ ஆபிரகாமோடு இருந்த தேவ நீர் அல்லவோ தகப்பனே. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே மனமாரத்தோடு கர்த்தாவே கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறேன். மனுஷன முகத்தை பார்க்கிறார் ஆனால் தேவனாகிய கர்த்தர் உள்ளத்தின் இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா. உம்முடைய கிருபை வெளிப்பட்ட பகற்கால வேளையிலே அப்பா தேவ சமூகத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கணுமே அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா தகப்பனே. உம்முடைய பிள்ளையோட கர்த்தாவே கண்ணீரை காண்கிற தேவ நீர் அல்லவோ அப்பா. உம்முடைய பிள்ளையோட கதறலை கேட்கிற தேவ நீர் அல்லவோ தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற இருக்கிற பலத்தோடு தேவ சமூகத்திலே கேளுங்க அப்பா. ஸ்தோத்திர நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீரே தகப்பனே. உம்முடைய தள்ளும்புகளால் நாங்கள் சுகமாகி கொண்டிருக்கிறப்பா தகப்பனே. நாங்கள் வந்த வண்ணமாய் அல்லப்பா வந்த வண்ணமே அல்ல தகப்பனே. இந்த பகற்கால வேளையிலே ஒரு ஜீவ பலியாய் தகப்பனே அர்ப்பணிக்கிற தகப்பனே. ஓ ஸ்தோத்திரப்பா
தகப்பனை கிருபை செய்தல்லபடியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் இரத்த நாளங்கள் தகப்பனை தசைகள் எலும்புகள் வழியா என் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் கடந்து போகணுமே. ஒரு மெய்யான விடுதலை கொடுங்கப்பா. ஒரு மெய்யான சமாதானத்தை என் தேவன் கொடுக்கணுமே. உலகம் கொடுக்கிற பிரகாரமே அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீரப்பா. தெய்வமே நன்மைகளை கட்டடுங்க, நன்மைகளை கட்டடும்படியா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீ நல்லவர் 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 தகப்பனே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை தெய்வமே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 தகப்பனே. உம்முடைய கிருபை பெரிதல்லவோ, கிருபை பெரிதல்லவோ, கிருபை பெரிதல்லவோ தகப்பனே. உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah, hallelujah. Allah Swataribam, hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah, 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 hallelujah. Kadave Swadariram, 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 Swadariram. Kadave Swadariram, 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 Swadariram. Allah Swadaribam, Swadariram, 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 Swadariram. Swadariram, 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 Swadariram. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் எல்லாம் எழுந்து பாடுவோம். என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே. எல்லாம் கைத்தட்டி பாடுங்க, எல்லாம் கைத்தட்டி ஆளுக்கு தம்பி மேலாம் கைத்தட்டி பாடுங்க. நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே.
விட்டாரு மாமிசம் அழுகி நாரி விட்டாரு மனிதர் என்னை கைவிட்டாரு மாமிசம் அழுகி நாரி விட்டாரு ஐஸ்வர்யம் யாவும் அழிஞ்சிட்டாரு ஆகாதவன் தள்ளி விட்டாரு ஐஸ்வர்யம் யாவும் அழிஞ்சிட்டாரு ஆகாதவன் தள்ளி விட்டாரு இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த காட்டிலே இயேசு போதுமே இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த காட்டிலே இயேசு போதுமே நீரும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னோடு இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்றே போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்றே போவதில்லையே நீரினோடு இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே நீரினோடு இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே மாலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மாலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முறியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே நீரனோடு இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே நீரனோடு இருக்கும்போதே என்னாலும் வெற்றி வெற்றியே சிறைச்சாலை கதவுகளோ நம் துதியினால் உடைத்திடுவே சிறைச்சாலை கதவுகளோ நம் துதியினால் உடைத்திடுவே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே 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 எல்லா வாயிலத்திலும் துதிக்கலாம். எல்லா வாயிலத்திலும் துதிக்கலாம். எல்லா வாயிலத்திலும் துதிக்கலாம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகத்தோடு கூட சத்துக்களை அந்நிய பாசைகளை நேரோடு கூட பேசலாம். தேவனை அபிஷேகத்தோடு அந்நிய பாசையோடு கூட தேவனோடு கூட பேசி சற்று வேளை ஆராதிக்கணும். அதான் தேவன் பிரியப்படுகிறது. நீ தேவனோடு கூட பேசணும். நாமத்தில் ஆண்டவரே
பிள்ளையோடு கூட ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, மாடு நான் பேசணும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியரை வரவேற்று தேவனை துதிங்க. பார்க்கிற பரிசுத்த ஆவியரை வரவேற்று தேவனை துதிங்க. சோர்ந்து போய் இருக்காதீங்க, மடிந்து போய் இருக்காதீங்க. கர்த்தவனை கொடுக்கப்பட்ட தாளந்தனை இழந்து போகாத படிக்கு, கர்த்தவனை கொடுக்கப்பட்ட கிருபா வரங்களை இழந்து போகாத படிக்கு, எதிர்க்கப்படாத படிக்கு ஆண்டவர் சமத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற வேளையிலே உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். வாலிப தம்பிமார் எல்லாம் வாயில திறந்து கேளுங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கேளுங்க. உங்க இருதயத்தில் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது இயேசுப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரை எடுத்து பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. தேவ சமத்தில் வந்திருப்பது மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகு, தேவ ஆவியினாலாகு. பலமும் ஆவியினாலாகு, தேவ சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு. கரங்களை தட்டி குணமாக்கு, என் வியாதியை குணமாக்கு. கை தட்டி சுத்திகரியோ, சுத்திகரியோ, என் பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு, குணமாக்கு, என் வியாதியை குணமாக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய ஆவியினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். യേശുവിരത്താൽ ജയമടിക്കണം, യേശുവിരത്താൽ ജയമടിക്കണം. സുധാവിനവരെ മഞ്ഞോട് തുതിക്കണം, സുധാവിനവരെ മഞ്ഞോട് തുതിക്കണം. എല്ലാ നാവുകളെയും തുറന്ന് ദേവനായിക്ക് തുതിക്കണം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എത്രയോ ആപത്തുകൾ, എത്രയോ മരണ ചെയ്തികൾ, എത്രയോ വേദനകൾ, എത്രയോ കണ്ണുനീരുകൾ நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளை இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்க்க, தேவனை துதிக்கத்தக்கதா கர்த்தர் தந்த கிருபைக்காக எல்லா நாவுகளை திறந்து துதிக்கலாம். ரிபாஷா தரகா பரபா பாபா பாபா உட்டா தரபா லபல ஷபாபா ரிபா பாபா பாபா பாபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே மதியோடு துதிக்கிறோம் ஐயா, மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம். Oh, thank you master, thank you master, thank you master, thank you master. Praise the Lord. மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம், மதியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். மார்போடு அணைப்பாரே மான கவலைகள் தீர்ப்பாரே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு கரங்களை உயர்த்தி அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீத புதிர்க்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதத்தை நாம் யாரும் எழும்பி நின்று முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதத்தை சகோதரர் பிரவீன் முன்பாக வந்து வாசிப்பார்கள். நாம் யாரும் எழும்பி நின்று முறைமுறையாக நாம் வாசிக்கலாம். கடைசி 2 வசனங்களையும் நாம் சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 71. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் எப்பொழுதும் வெட்கப்படாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடைந்து கண்மலையாயிரும் என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவரை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படும் கடவார்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கடைசி 2 வசனங்களை அவர் சேர்ந்து வாசிக்கலாம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். யாவரும் கரமாக இந்த 71 சங்கீதத்தை வாசிக்கும்படியாக நாம் யாவருக்கும் விசேஷமாக சகோதரர் விஜய் பிரவீனுக்கு கர்த்தர் ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்தபடியால் வேதாந்த எடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாசித்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மை கிருபையினால் கர்த்தர் பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விளையத்துக்கு திராசியா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விளையத்தின் நிலைகளை கர்த்தர் புதிதாக்க முடியாது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விளைவுகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்தருடைய விளையத்தை செய்கிற பிள்ளைகளை குடும்பங்களை கத்தர் பலப்படுத்தி பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதித்து பெருகப்பட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வாகனங்கள், விளைநிலங்கள், மிருக ஜீவங்கள், பறவை பிராணிகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிட்டவும் தூரமாக வேலைகளுக்காக படிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாக்க முடியாது. வெளிநாடுகளில் சொல்லிக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, மேற்படிப்பிற்காக, வேலைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை காரியங்களை கத்தர் வாக்கிய பண்ணி கொடுக்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள் கத்தர் பரிபூர்ணமான விடுதலை கத்தர் கொடுத்துள்ள முடியாது. ஸ்தோத்தரிப்போம். பின்தங்கி போயிருக்கிற ஆத்மக்கள், சோர்ந்து போயிருக்கிற ஆத்மக்களை கத்தர் கூட்டி சேர்க்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலியாக இருக்கிற இடங்கள் எல்லாம் நிரப்பப்படத்தக்கதான ஆத்மாக்களை கத்தந்தள்ள முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்மாக்கள் லட்சியப்பட முடியாது. ஸ்தோத்தரிப்போம். கற்பஸ்திரிகளாக இருக்கிற பிள்ளைகளை கத்தெடுத்து பலப்படுத்தி பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதவும், ஸ்தோத்திரம் தேர்வு எழுதி முடித்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வெற்றியை காண முடியாது. ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் வாலிபர்களை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்தரிப்போம். பிதாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. மகனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். தேற்றலாகிய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே முதல் 4 வசனத்தையும் கடைசி ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ள கைக்கும். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். கடைசி வசனத்தை வாசிச்சிருவோம். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி லட்ச அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, 71வது சங்கீதம் சங்கீதக்காராகிய தாவீதால் எழுதப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம். ஆண்டு நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம் நிபுணமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நம்ம கூட எத்தனையோ முறை அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்போம். சில சூழ்நிலைகள் மாறி போயிருக்கிற வேளையில, சில தேவைகள் அதிகமாகி பெருகி கொண்டிருக்கிற வேளையில, அந்த நேரங்களில் எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒரு நிற்கிற ஒரு சூழ்நிலை, நம்பினவர்கள் எல்லாம் அவர்கள் மறந்து போகிற ஒரு நேரத்தில், திடீர் பெற்ற தகப்பன் தாயும் சகோதரர் கூட மறந்து நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்கிற வார்த்தை, தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். திடீர்னு எல்லாரும் நமக்கு பட்சமா இருக்கலாம்.
இருந்தாலும் அந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். நாளை தினம் ஒரு காரியம் நடக்க வேண்டும், அல்லது அந்த காரியம் நமக்கு ஒரு நல்ல பதிலை கொண்டு வர வேண்டும், ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றி செய்தியை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற வேளையில நம்ம சொல்லுகிற வார்த்தை, இசப்பா உண்மைதான் நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்படையாதபடி செய்யுங்க. பிள்ளைகள்லாம் எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க, நல்ல எக்ஸாம் எழுதிருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒரு டெஸ்ட் இப்படி இருக்கும், கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ தோற்று போயிட்டேன்னா எல்லாருக்கும் முன்னாடி கேவலமா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் ரிசல்ட் நாளே வருது அப்படின்னு சொல்ற நேரத்துல அவங்க சொல்ற வார்த்தை, இசப்பா உண்மை நான் நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்படையாதபடி செய்யும். சில திருமண நேரங்கள், திருமண காரியங்கள், வீடு கட்டுகிற காரியங்கள், இப்படி பண தேவைகள் வருகிற நேரத்தில் கூட நம்ம இந்த வார்த்தைகளை சொல்வதுண்டு. தாவீது அவருடைய சூழ்நிலையில ஆண்டு நோக்கி தான் சொல்றாரு, இசப்பா உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், என்னை எடுக்க முடியாதபடி செய்யும். 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் என்று வேண்டிக் கொள்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சூழ்நிலை இக்கட்டிலே சிக்கண்டு போயிருக்கிற நேரத்துல தான் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னை விடுவீங்கப்பா, என்னை ரட்சிங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அக்கிரமக்கான துன்மார்க்க எனக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற ஜனங்கள் கூடி நிற்கிற வேளையில எத்தனையோ பல சத்துருக்கள் தாவீதுக்கு எதிராக நின்றாங்க. இந்த சத்துருவுக்கு முன்பாக தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என்னை ரட்சியும் ஆண்டவரே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாமும் கூட சூழ்நிலைகள் மாறுகிற வேளையில ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது, என் பக்கமா நீங்க சாய்ந்து என்னை ரட்சியும். 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது வினமாக எழுதுகிறார், சிறு வயது முதல் நான் நம்மையே நம்பியிருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்க கர்த்தரை அதிகமா நம்பி இருக்கணும். வாலிப செல்வங்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கணும். அவர்தான் உங்களுக்கு துணை, அவர்தான் உங்களுக்கு அடைக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் கடந்து சென்று வருகிறோம், அதெல்லாம் காப்பது கர்த்தருடைய கிருபை தான். நேற்று தினத்திலே அடக்காரம் நீங்கள் வந்திருப்பீர்கள். சகோதர துரை அவர்கள் வந்து நினைச்சுட்டாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல தலையில ஒரு அடிபட்டு மருத்துவ சிகிச்சை பலனின்றி மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. பாருங்க, இப்படிப்பட்ட நிறைய ஆபத்துகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா பார்க்கும்படியாக ஜம்மு காஷ்மீர் கடல் சென்றிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலாம் சிலர் போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26 பேற்ற சுட்டு தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். அப்படியானால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் எவ்வளோ தூரம் கடந்து சென்று வருவதெல்லாம் நம்ம காப்பது தேவனுடைய மகா பெரிய கிருபை. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து வெட்கமடையாதபடிக்கு செய்து நம்மை வழி நடத்தி வருகிறார். சிறு வயது முதலே தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் உண்மைதான் நம்பியிருக்கிறேன். அப்படி நம்பியிருந்த இந்த தாவீது இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிற வேளை இவனமாக சொல்லுகிறார், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கி லட்சம் அடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு எதிரிட்டு வந்த व्यक्तिகள் என்ன ஆனாங்க? வெட்கப்பட்டு போனாங்க, எச்சரிஞ்சு போனாங்க. ஆனபடினால என்னாவு நாள்தோறும் நீதியை செய்கிற தேவன் உங்களுடைய நீதியை ஆண்டவர் கொண்டாடும். புகழை
அறிவிக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறி, ஆண்டவரே உண்மைதான் நம்பியிருக்கிறேன், நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், என் சத்தத்திற்கு பதில் கொடுங்க அப்படிலாம் நம்ம கேட்ட நேரத்துல எல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை ரட்சித்து இந்த ஆராதனை கூட கூட்டி சேர்த்து தேவனை ஆராதிக்கத்தக்கதான பாக்கியத்தை கட்ட தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். நாளில் கூட அந்த வார்த்தையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து காட்லின் சிஸ்டர் ஒரு பாடலை பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். கைகளை வார்த்தைகளிதாக உயர்த்தி நம் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நாவுகளை திறந்து நோக்கி ஸ்தோத்திரத்தோடு கூட செபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தகப்பனே மக நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பரிசுத்த ஆவியானவரே மக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாக செபிக்கிறோம். அவைகளை கர்த்தர் வென்றெடுப்பதாக 60 100 மேனியாக 1000 மடங்காக பலனை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே தடசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றிப்படும்படியாக செபிக்கிறோம். அதிசயமான கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணிடும்படியாக செபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனை பலியை பெருக பண்ணுங்க. பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள், விளைநிலங்கள், வாகனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணிடும்படியாக செபிக்கிறோம். அப்படியே அதிசயங்களை செய்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாரும் செபிக்கிறோம். பலவீனமாய் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காக, பெரியவர்களுக்காக, முதிர் வயதுள்ளவர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக எல்லாம் ஒரு மனதோடு கூட செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் பலவீனமாய் நீங்கள் காணப்படுவீங்கன்னா உங்களுக்காகவும் செபிங்க. உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருக்கிறதோ அதை சொல்லி செபிங்க. ஆண்டவரே அப்பா, நாங்கள் சபையாய் ஒரு மனதோடு கூட பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிற தகப்பனை இந்த வேளை கர்த்தாவே இந்த வல்லமையுள்ள கரம் இறங்கி நீ தொடும்படியாக செபிக்கிறோம். அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் காண கர்த்தர் நீங்க கிரியை செய்தரும்படியாக செபிக்கிறோம். அதிசயமான கிருபைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அற்புதங்களை கர்த்தர் காண செய்யுங்க அப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஒவ்வொரு அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை விடுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். அப்படியே செய்தபடியால் எனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவிப்பாக நம்முடைய ஊழியத்திற்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, அடியனுக்காக, அடியன் குடும்பத்திற்காக, கிளை ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து செபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பலவீனமாயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, கற்பஸ்திரிகளுக்காக, மருத்துவமனையில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிங்கள். அதே போல நேற்று தினத்திலே காலம் சென்ற அருமையான சகோதரர் துரை அவர்களுடைய குடும்பத்திற்காக, சகோதரி ரேதி அவர்களுக்காக, அருமையான பிள்ளைகள் விஜிஷா, விஜின் அவர்களுக்காக எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே மன்னிக்க துதிக்கிறோம் அப்பா. நேற்று தினத்தில் கர்த்தாவே ஆண்டவரை காலம் சென்ற அருமையான சகோதரர் துரை அவர்களுக்காக செபிக்கிறேன். குடும்பத்திற்காக செபிக்கிறோம் அப்பா. விட்டு சென்ற அருமையான பிள்ளைகள் கர்த்தாவே ரதி சகோதரிக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் கற்றுக் கொடுப்பீராக. ஆற்றி தேற்றி அரவணைக்கணும். புருஷன் ஸ்தானத்திலே கர்த்தாவே கிடைக்க வேண்டிய எல்லா ஆலோசனைகள், உதவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுத்துள்ளபடியாக செபிக்கிறோம். மனதின் பாரங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அடுத்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கற்றுக் கொடுப்பீராக. அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அருமையான மகள் விஜிஷாவுக்காக செபிக்கிறோம். ஊழியத்திற்காக உதவி செய்கிற உழைக்கிற அருமையான மகள் ஆண்டவரே பிள்ளை கத்தெடுத்து பலப்படுத்துங்க. பிள்ளைகள் கர்த்தாவை துடித்து வேதனையோடு கூட காணப்படும் தேவன் அறிகிறேன். ஆறுதலின் சமாதானத்தையும் கத்தர் கட்டளிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான சிறிய தம்பி கத்தா விஜயனுக்காக செபிக்கிறேன். பிள்ளை கத்தெடுத்து பலப்படுத்துங்க. தகப்பன் ஸ்தானத்துடைய அன்பும் அரவணைப்பும் இந்த தேவனாகி கர்த்தர் நீங்கள் கொடுத்தரும்படியாக செபிக்கிறோம். அதிசயங்களை கர்த்தர் காண செய்ய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தரும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல வார நாட்களுள்ள ஜெபங்கள் ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை பெண்கள் ஜெபம் உண்டு. ஸ்தோத்திரம் மாலை 7 மணிக்கு. செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு ஆண்களுக்கு ஜெபம் இருக்கும். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பைபிள் ஸ்டடி ஆராதனை இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு சகோதரிக்கு ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஏற்றுக்கொள்ளவில்லை. சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கும். மாலை 7 மணிக்கு ஆயத்த ஜெபம் இருக்கும். குணமாக சபை ஒழுங்கின் பிரகாரமாக எல்லா ஆராதனையும் அவன நாட்களிலே நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை கர்த்தர் காண உதவி செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். தொடர்ந்து
ஊழியத்திற்காக எனக்காக நீங்கள் செபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தேவைகளுக்காக செபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் காண சிவா தேவ சுத்தமானார். அடுத்த மாதம் ஸ்தோத்திரம் பிபிஎஸ் நம்முடைய சபையில் நடத்தும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதற்காக செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் காண செய்வாராக. அல்லேலூயா. சற்று வேளை தியானத்திற்காக வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் யாராவது ஒருவர் நிதானமாய் வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவள் தாயின் பேர் எதித்தாள். அவள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தன் தகப்பனாராகிய தாவீதின் வழிகளெல்லாம் வலது இடதுபுறமாய் விலகாமல் நடந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தினத்தில் நாம் சற்று வேளை சந்திக்க போகிற தேவனுடைய வார்த்தை யோசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து உங்களோடு கூட பேசலாம் என்று விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த யோசியா ராஜாவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கின்றன. இந்த யோசியா 8வது வயதிலே ராஜாவாக அரசாட்சி செய்யும்படியாக வாக்கியம் கிடைத்ததுதான். 8 வயசு என்று சொல்லும் பொழுது ஒரு 4வது வகுப்பு 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன். இது சிறு வயதிலே ஒரு ராஜ பதவி கிடைப்பது ஒரு அரிதான காரியம். இதை யோசியாவுக்கு எப்படி இந்த பதவி கிடைத்தது என்று பார்க்கிற வேளையிலே அவனுடைய தகப்பனார் பெயர் அந்த ஆமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆமோன் தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனை, சிறுவ வழிபாடுகள் இவைகள் எல்லாவற்றிலும் பயங்கரமாக முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் நடந்து வந்த ஒரு ராஜாதான் இந்த ஆமோன். இந்த ஆமோனை அவருடைய ஊழியக்காரர்கள் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவனை கொன்று போட்டார்கள். அவனை கொன்று போட்டபடியினால் ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரர்களை தேசத்திலிருந்து ஜனங்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள், அந்த ஊழியக்காரர்களையும் அவரை கொண்ட ஊழியக்காரர்களையும் அடித்து கொண்டு போட்டார்கள். இவ்வளவாக செய்து பின்பு அந்த ராஜ்யத்திலே ராஜ்யபாரம் செய்யும்படியாக ஆமானுடைய மகனாய் காணப்பட்ட அந்த சிறு பையனாய் காணப்பட்ட யோசியாவை ராஜாவாக அங்கே அமர்த்தினார்கள். 8 வயதிலே ராஜாவாய் அமர்த்தப்பட்ட அந்த பையனுக்கு பெரிய எந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடைய தாய் மிகவும் ஒரு பாக்கியவதியாய் காணப்படுகிறார். தாயின் பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏதிதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏதிதாள் எப்படிப்பட்டவள் என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக நடந்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் யோசியாவுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தன்னுடைய மகனுக்கு அவள் கற்றுக் கொடுத்தாள். அதே போல அவன் கற்றுக்கொண்டது பிரகாரமாக வாழும்படியாக தன்னை ஒப்புவித்தாள். முதலாவது பாயிண்ட், யோசுவா தன்னை தான் கர்த்தருக்கு ஒப்புவித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, தாயார் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட யோசியா ராஜா தன்னை தான் கர்த்தருக்கு ஒப்புவித்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். அவர் நமக்கு காண்பித்த பாதையில் நாம் கடந்து செல்ல நம்மை ஒப்புவிக்க வேண்டும். தாவீதுடைய பாதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 143வது
சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தாவீது இவ்விடமாக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியிலே செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது தேவனுக்கு பிரியமான பாதையில் செல்லணும் என்று விரும்பினவன். எதிரால் தன்னுடைய மகன் தேவனுக்கு பிரியமான பாதையில் செல்ல வேண்டும் என்று விரும்பினவன். தேவனுக்கு பிரியமான பாதையிலே நான் நடக்க வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இனி நான் அல்ல, நீங்க தான் எனக்குள்ள வாழணும். மறுவல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர் பெர்பன்ஸை ஒரு பாடலை பாடும்போது இவனமாக பாடுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும். இதுதான் நினைத்தது என்னன்னா, தன் பிள்ளையாகி யோசியா எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான பாதையில வளரணும், கர்த்தருக்கு பிரியமானது செய்யணும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, செம்மையான பாதை. ஆண்டுடைய பார்வைக்கு ஒரு செம்மையான வழி. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான், கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம செம்மையான வழியில் நம்ம நடந்தோமானா, தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடந்தோமானா, யோசியா ராஜாவை கர்த்தர் எவ்வளவாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 நாளாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம். தன் ராஜ்யபாரத்தின் 8வது வருஷத்தில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, யோசியா ராஜாவிடத்திலே காணப்பட்ட 2வது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனை தேடுகிற அனுபவத்தை அவன் உருவாக்கி கொண்டான். தாவீது எவ்வளவாக தேவனை தேடினானோ அதே போல நானும் தேட வேண்டும் என்று தேவனை தேட ஆரம்பித்தான். சங்கீதங்கள் புத்தகம் 34வது சங்கீதம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் விபணமாக எழுதுகிறார், கர்த்தரை நான் தேடினேன். வாசிங்க சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்ம தேடினா நம்முடைய எல்லா பயங்கரத்திற்கும் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் விடுவித்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா என்கிற நல்ல ஒரு செய்தியை இந்த யோசியா ராஜா அறிந்து கொண்டான். நாம் கர்த்தரை தேடினால் கர்த்தரின் பட்சமாய் இருப்பார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கலாம், பிரபுக்கள் ராஜாக்கள் இவரை எல்லாரையும் பார்க்கணும், தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவரை நம்ம தேடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்துல தேடணும். எப்போ ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை எப்ப நம்ம தேடினா அவரை காண முடியும் என்கிற ஒரு சமயத்தில் நம்ம தேடணும். அதிகாலை வேளையிலே, அதிகாலை வேளையிலே பாருங்க, ஆதாமை தேடி தேவனாகிய கர்த்தர் வந்தார். ஆதாமை நோக்கி கூப்பிடுகிற ஆதாமே ஆதாமே என்று சொல்லி ஆதாமை அழைத்தார். அதிகாலை வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே
அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தரை அதிகாலை வேளையில நம்ம தேடணும். எழும்பி ஆண்டவர் சமத்துல நாளை தினம் காலையில் நீங்க எழும்பி அதிகாலையில் ஒரு 4:30 மணி 4 மணிக்கு எழும்பி 3 மணிக்கு எழும்பி நெடு முழங்கால் படிட்டு 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வாய்க்க பண்ணி தாருங்க, என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நான் செய்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள், வாகனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாருவேன்னு சொல்லி கர்த்தரை தேடுனா உங்க காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. யோசியா அதை அவன் கடைபிடிக்க ஆரம்பித்தான். தாவீது எவ்வளவாக தேவனை தேடினானோ அதே போல தேடும்படியாக தன்னை அர்ப்பணம் செய்தான். அருமையான தேவ பிள்ளையே, தானியேலை நாம் திருப்பிக் கொள்கிற வேளை தானியேலுடைய ஸ்தோத்திரம் நிலைமை ரொம்பவும் ஆபத்தான நிலைமை, மரணத்தினுடைய தருவாயிலே நின்று கொண்டிருக்கிற வேளையிலும் தானியேல் கர்த்தரை தேடினபடினால்தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறியது என்று தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது வசனம், அது 3ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், 6ஆம் அதிகாரம் 28வது வசனங்கள் தெரிவிக்கின்றன. இப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 3 வேளை தேடினான். காலையில் எழும்பி கர்த்தரை தேடி இருப்பான், மதியானம் எழுந்து ஆண்டவர் நோக்கி தேடி இருப்பான், ராத்திரி வேளை கர்த்தரை நோக்கி தேடி இருப்பான். எப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ அந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம தேடுவோமானால் அவர் நம்ம பட்சமாய் வருவார். அல்லேலூயா. நம்முடைய காரியம் எதுவாய் இருந்தாலும் அதை நமக்கு அவர் வாய்க்க பண்ணி தருவார். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவரை கண்டடைய தக்க சமயத்துல அவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிப்போம். அதே அதிகாரம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4. 8ஆம் வருஷத்தில் இருக்கையில் சுத்திகரிக்க தொடங்கினான். பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள், சீலைகளை வெட்டி விக்கிர தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகத்தையும் உடைத்து நொறுக்கி பிரேத குழியின் மேல் தூவி பீடங்களின் மேல் சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3வதாக இடத்துல காணப்பட்ட காரியம் சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ளாக உருவானது. முதலாவதாக அருமையான தேவப்பிள்ளை தன்னை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தான். 2வதாக தேவனை தேட ஆரம்பித்தான். 3வதாக அவன் சுத்திகரிக்க ஆரம்பித்தான். அருமையான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால் ஒரு யோசியாவை ராஜாவாக இருந்து கர்த்தர் வழிநடத்த கர்த்தர் கிருபையை கொடுத்திருப்பாரானால், ஒரு சிறுபயனாய் காணப்பட்ட யோசியாவுக்கு அந்த கிருபை கிடைத்ததன் காரணம் என்று பார்க்கும் பொழுது தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனை தேடினது மாத்திரமல்ல, அவன் சுத்திகரித்துக் கொண்டான். அல்லேலூயா. முதலாவதாக நம்மை சுத்திகரிக்கணும், நம்மை உள்ளும் புறமுமாக சுத்திகரிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்க்கு உள்ளுக்கு போறது தீட்டுப்படுத்தாது, வாய்க்கிலிருந்து வெளியே வர்றது நிச்சயம் அது தீட்டுப்படுத்துமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், இதெல்லாம் ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. 51வது சங்கீதத்தை எடுத்துட்டோம்னா 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 51வது சங்கீதம் 1வது வசனம் நியூனமாக சொல்லப்பட்டு வாசிக்கலாம். 51:1 தேவனே உமது கிரியின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதலில் நீங்க என்னை சுத்திகரியும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது மீறுதல் இருக்குமானால், ஏதாவது அக்கிரமங்கள் இருக்குமானால், ஏதாவது பாவங்கள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான நடக்கைகள் இருக்குமானால், கிரியைகள் இருக்குமானால், அதை ஆண்டவருக்கு நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம நினைச்சு கூடாது, சுத்தம் செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது, அதை நினைச்சு கூடாது, பின்பற்றக்கூடாது. ஆனால் சுத்திரம் இந்த யோசியா ராஜாவுடைய தகப்பனாகிய ஆமான் விக்கிர தோப்புகளை உருவாக்கி வைத்திருந்தான், விக்கிர ஆராதனை செயல்பட்டு கொண்டிருந்தான், சொரூபங்களை அவன் உருவாக்கி வைத்திருந்தான், பலிபீடங்களை கட்டி வைத்திருந்தான், மேடைகளை உருவாக்கி வைத்திருந்தான். இப்படிப்பட்ட காரியங்கள் எவையெல்லாம் எருசலேமிலே காணப்பட்டதோ அவைகளை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கினான். ஆமென். படிப்படியாக சொல்லியிருக்கு பாருங்க. இரண்டாவது தேசம் வந்து நம்ம தேசம் சுத்திகரிக்கப்படணும். நம்முடைய தேசம் என்ன செய்யக்கூடாது? சபிக்கப்பட்ட தேசமாய் இருக்கக்கூடாது, தேவனாய கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருக்கணும். இந்த எண்ணம் யோசியா ராஜாவுக்குள்ளாக இருந்தது. முதலாவது தன்னை சுத்திகரித்துக் கொண்ட யோசியா, இரண்டாவதாக தன் சிந்தைக்குள்ளாக அவன் எண்ணிக்கொண்டது என்ன என்று பார்க்கும் பொழுது, என் தேசம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தேசமாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே அந்த தேசம் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக இந்த ஸ்தோத்திரம் இதை யோசியா செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, தன் தகப்பனார் உருவாக்கி வைத்திருந்த மேடைகளை எல்லாவற்றையும் அகற்றினான். அதே போல சொரூபங்கள், ஓவியங்களாக காணப்பட்ட ஓவிய வழிபாடுகள், இவைகளை எல்லாவற்றையும் அவன் அகற்றினான். விக்கிர வழிபாடுகள், விக்கிர ஆராதனைகள், இவைகளை அவன் அகற்றினான். இவைகளை எல்லாவற்றையும் அகற்றி தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு செய்யணும், தொழுது கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாகாலின் பலிபீடங்களை அவன் உடைத்து எறிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலைகளை வெட்டி மாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கே வைக்கப்பட்டது விக்கிரகங்களை அவன் உடைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே விக்கிரகங்களை எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருந்த பாகாலின் பலிபீடங்கள் காணப்பட்ட அந்த தூப வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தவர்கள் மேல் பிரேத கல்லறையின் மேலே தூக்கி அவர்களை தூவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவ்வளவாக இவைகளை செய்து ஆண்டுடைய காரியத்தில் அவன் எப்படி இருந்தான் என்று சுத்திகரிக்கிற விதத்திலே அவன் தேசத்தையும் சுத்திகரித்து தன்னை அவன் சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நின்றான். அல்லேலூயா அல்லேலூயா. நான்காவது காரியம் 2 நாளாகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பழுதுபார்க்கும்படியாக ஆலயத்தை பழுதுபார்க்கும்படியாக அனுப்பினான். ஆலயத்தை குறித்துள்ள ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் தேசம் உண்டு அப்படி இல்லாதபடிக்கு அவனுக்குள்ளாக காணப்பட்டது தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை மாத்திரம் சுத்திகரித்துக் கொண்டிருப்பது அல்ல, நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பதல்ல, நமக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆலயத்தை நம்ம எப்படி இருக்கணும், அது ஸ்தோத்திரம், அதை ஆலயத்தை குறித்துள்ள தேவனுடைய வீட்டை பற்றி உள்ள ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு சர்ச்சை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு கட்டிடத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இது தந்திருப்பாருன்னா இவங்களை நம்ம எப்படி வைக்கணும், எவ்வளவு சுத்தமா வைக்கணும், அது ஏதாவது பழுதுகள் இருக்குமானால் அந்த பழுதுகளை நீக்குவதற்கு நாம் முன்பாக வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் ஆலயம் இப்படி நல்லா இருக்கணும் என்கிற ஒரு எண்ணம், ஆலயத்தை குறிச்ச ஒரு வைராக்கியம் இது யோசியா ராஜாவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டபடினால அவன் ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 5வது காரியம் அவனிடத்திலே காணப்பட்டது என்னென்னு பார்க்கும் பொழுது,
கர்த்தருக்காக அவன் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஆலயத்திலே பழுது தீர்க்கும்படியாக அவன் பணத்தையும் பொருட்களையும் கொடுக்கும்படியாக தன்னை அவன் அர்ப்பணம் செய்தான். வாசிக்கும் 34ஆம் அதிகாரம் அதில் 9, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் தேசத்தின் மத்தியிலே காணப்பட்ட ஆலயத்தை பழுது நீக்கும்படியாக பணத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதை பழுது நீக்கும்படியாக மற்ற ஜனங்களும் கொடுக்கத்தக்கதாக அவனுடைய ஆக்டிவிட்டி அவனமாக மாற்றப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜனங்களும் கொடுக்கணும், கொடுத்து என்ன செய்யணும், ஆலயத்தினுடைய பழுது எல்லாம் நல்ல தெளிவு ஆக்கி நம்முடைய ஆலயம் நல்ல சுத்திகரிக்கப்பட்ட அருமையான ஆலயமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமாய் காணப்பட்டபடினால் கர்த்தருக்காக ஒரு கொடுக்கிற ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, 2 நாளாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போம். கை கொள்ளாமல் போனபடினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரகம் பெரியது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆலய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இலக்கியா என்கிறவன் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அவரிடத்திலே அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களை வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகமாக, அதாவது உபாக புஸ்தகமாய் காணப்படுகிறது என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். அந்த உபாக புஸ்தகம் கிடைக்கப்பட்டதாகவும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள், கற்பனைகளை ஜனம் கை கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, இந்த கட்டளை கை கொள்ளாதபடிக்கு, இந்த சட்டத்திட்டங்களை கீழ்ப்படியாதபடிக்கு போவானால் தேவனுடைய உக்கிர கோபம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைக்கு உண்மையாய் செவி சாய்ப்பாயானால் பூமி இருக்கிற சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். 14வது வசனம் 15வது வசனத்துக்கு போயிட்டேன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைக்கு நீ செவி கொடுக்காமல் போவாயானால் இப்பொழுது சொல்லப்படும் வாதை எல்லாம், சாபம் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உக்கிர கோபம் ஆசீர்வாதம் 15, ஆனால் சாபமோ 100க்கும் மேற்பட்ட சாபங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம், நாம் கை கொள்ளாதபடிக்கு, அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கட்டளைக்கு செவி சாய்க்காதபடிக்கு நடப்போமானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய உக்கிர கோபம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உபதேசம் எனக்கு கேட்க முடியாது அப்படின்னா உக்கிர கோபம் வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது அறிஞ்ச உடனே யோசியா ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, தேசத்திற்கு எல்லா ஜனத்தையும் அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டவனமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதனுடைய தெளிவை கேட்கும்படியாக அந்த தேசத்திலே காணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியான ஒரு ஸ்திரீ இருந்தாள் என்று சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். சுதரம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 22வது வசனம். உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி என்கிற அவளிடத்திலே அவர்கள் போய் குடியிருந்தாள். அதை பற்றி பேசினார்கள். சொல்ல வேண்டியது என்னவென்றால், போதும் பாருங்க, தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணக்கூடாது. இது யோசியா ராஜாவுக்குள்ளாக காணப்பட்டது என்னென்று பார்ப்பது 7வது பணி. அவன் தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணாதபடிக்கு அதை ஏற்றுக்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை கர்த்தர் சொல்லியிருப்பார்.
வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசியிருப்பார், அது தேவ மனுஷன் மூலமா கர்த்தர் பேசியிருப்பார். இவ்வளமா கர்த்தர் பேசுகிற வேளையில அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்களை நீ அற்பமா எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால அந்த தேசத்திலே குடியிருந்த இஸ்ராயேல் சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீயிடத்திலே கடந்து சென்று போய் இந்த புஸ்தகத்தின் விளக்கங்கள் என்ன என்பதை குறித்து கேட்டு அறியும்படியாக அனுப்பினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை கேட்டு அறிந்த பிறகு அவன் என்ன செய்தான்னா, அவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே கீழ்ப்படிந்து அவன் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, நீ சத்தியத்தை கேட்ட பிறகு, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு உன் செவித்திரையை அடைத்து விடாத படிக்கு உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக திறந்து கொடுத்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 34ஆம் அதிகாரம் அதன் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் விண்ணப்பம் செய்கிறான். தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டது நாம் அங்கே அறிய முடிகிறது. 2 நாளாம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்துக்கொள்கிற வேளையிலே அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தான். முற்பிதாக்கள் இதை செய்யல, இந்த தப்பெல்லாம் அவங்க தவறு செய்தாங்க, ஆனா நான் அப்படி இருக்க கூடாது, தேவன் பிரியம் எதுவோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அவன் உடன்படிக்கை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்தான், தான் மட்டுமல்ல தன்னோடு கூட ஜனத்தையும் தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையிலே கை கொள்ளும்படியாக அவர்களிடத்திலும் கட்டளையிட்டான். அருமையான தேவ பிள்ளையே, யோசியா ராஜாவாக மாற்றப்பட்டதன் காரணம், தேவனை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னென்று பார்க்கும் பொழுது தேவனோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கையிலே அவன் உறுதியாக இருந்தான். இந்த பகல் கால வேளையிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் தேவனிடத்தில் பண்ணிருக்கிற உடன்படிக்கையை விட்டு நம்ம விளையிடக்கூடாது. நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க. 31ஆம் தேதி ராத்திரி வேளையில ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற வேளையில, வருஷ பிறப்பு 6 ஸ்தோத்திரம் நீங்க துதிக்கிற வேளையில ஜெபிக்கிற தீர்மானம் எடுப்பீங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுவீங்க. ஆண்டவரே, உடன்படிக்கை பட்டு நான் விலக மாட்டேன், இதுல நான் உறுதியா இருப்பேன், காற்று அடிக்கட்டும், கடல் பொங்கட்டும், எதுதான் வந்தாலும் சரி, ஆண்டவர் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உறுதி எவ்வளமாக யோசியா ராஜா எடுத்த உடன்படிக்கை செய்து ஜனங்களை அவ்வளமாக உடன்படிக்கையிலே கை கொள்ளும்படியாக அவன் செய்ய வைத்தான். அது நிமித்தம் யோசியாவை தேவனாகிய கர்த்தர் தேசத்தின் மத்தியிலே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நாம் அதே போல ஒரு யோசியாவை போல தேவன் நாம் பின்பற்றி அவர் சித்தத்தை செய்வோம். ஆனால் தேசத்தின் மத்தியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் கர்த்தர் நம்மை மாற்றி நம்முடைய குடும்பத்தை உயர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் மேல நாங்கள் எழுப்பி நிற்கலாம். ரீபாதா ஷந்தல கதுதா பாபா பாபா உடதர கபரபல ஷபரி பரதர கதுததி ததர பலபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உடவா ஷபலபா ரிகதுரா பாபா பாபா. கர்த்தருக்கு செம்மையானது செய்கிற பிள்ளைகளாய் நாம் திகழ வேண்டும். தேவனுக்கு பிரியமான பாதையில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அவனமாக நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையை அவனமாக நம்ம ஒப்பு கொடுத்தோமானால் ஆண்டவருக்கு முன்பாக நம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் சுத்திரம் அவனமாக ஹல்லேலூயா பொல்லாப்பான பாதைக்கு நேரமாக கடந்து செல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தரை தேடினான் யோசியா. கர்த்தர் அவன் பக்கமாக சாய்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டான், தேசத்தை சுத்திகரித்தான். ஆலயத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆலயத்திற்காக கொடுக்கத்தக்கதான தன்மைகள் அவனுக்குள்ளாக இருந்தது. உடன்படிக்கை பண்ணினான், கர்த்தரோடு கூட விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தரை உயர்த்தினார். இந்த பகலுக்கான வெள்ளம் அருமையான தெய்வ பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். உன் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உன் வயது முக்கியமல்ல, கர்த்தர் உயர்த்துவது வயது முக்கியமல்ல. சிறு பிள்ளையை எடுத்து அவர் ராஜாவாக அமர்த்தினது உண்டானார். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த பகல் காலையில் உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, சிறியவனை புழுதி இருந்த குப்பையை எடுத்து பிரபுக்களோட ராஜாக்களோட அமர செய்கிற கர்த்தர் உன்னை தூக்கி அமர செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். மலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், மலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகை விட, உலகில் இருக்கிற அழகை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். நம்முடைய கரங்களை தடுத்து சோதனைப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தடுத்து சோதனைப்போம். எல்லா கரங்களை தடுத்து சோதனைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசியா ராஜாவோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தது போல நம்மோடு கூட இருக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கப்பா, என்னோடு கூட நடந்துங்க. உங்க கிருபை எனக்கு அளவிடாமல் தாருங்க சொல்லி ஆண்டவருக்கு கேட்கலாம். சுத்திகரிங்க ஆண்டவரே. பெல்லாப்பான வழிகளை விட்டு விலக்கி செம்மையான பாதையில் நடக்கத்தக்கதான எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மை தேடத்தக்கதான அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசியா ஆண்டவர் தன்னை சுத்திகரித்தது போல, தேசத்தை சுத்திகரித்தது போல என் தேசம் சுத்திகரிக்கப்பட்ட தேசமாய் மாற்றப்படணும் அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்தோட வைராக்கியம் உனக்குள்ளாக காணப்பட்டது போல அப்பா, வைராக்கியம் உள்ள பிள்ளையாய் நானும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வைராக்கியமாய் இருப்பேன் ஆண்டவரே. உடபல சந்தர பலகது உடபலமா நீகாத அதகது உடபலபலமோ கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிவேன். கர்த்தருக்காக ஒரு கொடுக்கிற கரமாய் நான் மாறுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சமுதாயம் எல்லாம் ஆகியத்தில் சொல்லலாம். நல்லவர் உடன்படிக்கையோடு கூட ஆண்டவரே அந்த யோசியா உடன்படிக்கை பண்ணது போல ஆண்டவர் இந்த பகல் காலவேளை வந்து கூட
பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறா தேவன். நீர் அற்புதங்களை விஷயங்களை செய்கிற ஆலோசனை கர்த்தர், நித்திய விதா சமாதான பிரபு. மது சமூகம் இந்த வல்லமை விட கிருபை விட பிரசன்னத்தை நீர் ஊற்றி நிறங்களை பலப்படுத்தும். ஆராதனை ஆரம்பத்தில் இறுதி மட்டும் ஆவியான ரசவாடி கொண்டிருந்து தம்மோட மேன்மைக்காக உமக்கு நன்றி கர்த்தார். கேட்கப்படுகிற வசனத்தின்படி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி வருகிற நாட்களே மக்கண்டு எழுப்பி பிரகாசி உன் வழி வந்தது கர்த்தருடைய மகிமை, உன்மேல் ஊற்றதன் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை, பிரசனத்தை ஊற்றி பலன் கொடுத்து கனி கொடுக்கிற பலன்களாக மாற ஆவியான திடப்படுத்தும்படியாய் தம்மை செல்கிறோம். மாம்சம் பலனற்றது, ஆவி ஒரு சாமளவு. ஆவியான ஒரு சபைகளுக்கு பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே கர்த்தாவே. கேட்கப்பட்ட வசனத்தின் ஆதாரத்தின்படி நாமத்துக்கு ஆயத்தமடைய மாற குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற ஜெயமோ கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமைக்காக மாற தம்முடைய ஜனத்தை ஒரு விஷயம் கொடு எடுத்து பயன்படுத்தும்படி ஆயத்தமாக ஜெபிக்கிறோம். எருக்களை நிறங்களுக்கு அனுகூலமாக்கி தந்து கொண்டபடியால் நம்மை துதிக்கிறோம். தேவள சந்தேகங்கிற பசுகளுக்காக விசேஷமாக படித்து கர்த்தாவே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆமேனை அவளை தேர்தலுக்காக இருக்கிற குழந்தைகள் உண்டு. தொடர்ந்து படிக்க வேண்டிய வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு திடப்படுத்தும்படி ஆயத்தமாக ஜெபிக்கிறோம். ஆதி அன்பின் அற்புதம் ஒளிப்பட கர்த்தர் ஊழியத்திலே பலப்படுத்தும். மதுமகன் நம்மிட கர்த்தரில் பயன்படுத்துவீராக. நோட்களை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. கடந்த பாதைகளை கர்த்தர் கண்மணியை போல் பாதுகாப்பீராக. வாரத்தின் தேவனும் கர்த்தர் சந்திப்பீராக. தடைகளை முற்றிலுமா மாற்றுவீராக. கடன் பாரத்தினால் வேதிக்கிறார் நம்முடைய பிள்ளையோட கடன் பாரங்களை பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிற கர்த்தாவே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிற அந்த விடுதலை கர்த்தர் ஊற்றும். அற்புதங்களை காண செய், அதிசயங்களை காண செய். ரத்த கோட்டைகள் மறையும் தடைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த சகல பலமராதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இதனுடைய அன்பும் சமாதானம் பரிசுத்த ஆவியுடைய அனுகிரகம் மகிழ்ச்சியும் வழி நடத்தலாம். இந்த தினத்தில் எல்லா விசுவாசிகளும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.